போலீஸ் வாங்க. எஸ்டேட் ஆரம்பிச்சதுலேருந்து யாருமே மந்திரி வரல. எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எங்க மக்களை சந்திக்கிறதுக்கு ஐயா வந்திருக்காங்கன்னா நம்ம கோடி கலெக்டரே வந்திருக்காங்க, சந்தோஷம். 6 மாசம் பட்டினியா இருந்தோம், இது வரைக்கும் என்னன்னு கேட்கலாம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மக்கள் 5 தலைமுறையா இருக்கோம். ஆனால் இந்த மாஞ்சோலை நாங்கள் சார்ந்தோம். இதே போல எங்களுக்கு சமத்துவபூர்வமா நாங்கள் வாழ்ந்துருவோம். ஏன்னா மாஞ்சோலை சமத்துவபூர்வம்னு வாழ்ந்தாச்சுன்னா எங்க மக்கள் யாரும் பிரிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது. அப்படி நாங்கள் இதுவரை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படியேப்பட்ட இடத்துல எங்களுக்கு ஒரு சமத்துவபூர்வமா கட்டி கொடுத்து எங்களுக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய நமது எஸ்டேட் பகுதியில் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர் பெருமக்களே வணக்கம். ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தோடு ஒத்து இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கான நீங்கள் நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களே நன்றி வணக்கம். நாங்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல பட்டா இருந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி பண்றோம். அதுக்கு முன்னாடி குடியிருக்க ரெடியா இருக்கு, பட்டாவும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஏற்கனவே மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய பற்றி முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு 11 விதமான சலுகைகள், வீடுகள், தொழில் தொடங்க கடன் வசதி, அவர்களுக்கு தேவையான பட்டா வசதி, எல்லா வசதியும் தருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு தந்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் கேட்டபோது நாங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்றும் அது சமத்துவபுரம் போல் எங்களுக்கு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரே இடத்தில் வேண்டும் என்று சொன்னாலும் மதிப்புத்தார்கள் கட்டியிருக்கிற இடத்துல பட்டா இருக்கிறது தருகிறேன் என்று மாவட்ட ஆட்சியர் சொன்னார்கள். அப்படி சொல்கிற போது சில பெண்கள் எங்களுக்கு ரெட்டியார்பட்டியில் வேண்டும், மற்ற இடங்களில் வேண்டும் என்று சொன்னார்கள். டிஆர்ஓ இருக்கிறார்கள், அங்கே ஆர்டிஓ தாசில்தார்லாம் அங்கே இருக்கிறார்கள். ஒரு கேம்ப் போட்டு அந்தந்த மக்கள் எந்த ஊரில் எந்த இடத்தில் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதை முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அவர்களுக்கு அந்தந்த பகுதியிலே கலைஞரின் வீடு கட்டும் திட்டத்திலே அவர்களுக்கு கட்டித்தருவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்று உறுதி தரப்பட்டிருக்கிறது. அதோடு மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுவும் தகுதி வாய்ந்தவர்கள் ஏற்கனவே பாதி பேருக்கு வந்திருக்கிறது, பாதி பேருக்கு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் முதலமைச்சரிடம் சொல்லி தகுதி உள்ளவர் என்றால் அதை பெற்றுத்தருவோம் என்று உறுதி தந்திருக்கிறோம். இங்கு மற்றவர்கள் கவுன்சிலர்லாம் பேசும்போது எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் வருகிற போது உங்களை சந்திப்பதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று உறுதி தந்திருக்கிறோம். எனவே கிட்டத்தட்ட அவர்கள் என்ன கேட்டார்களோ அதையெல்லாம் இந்த அரசு செய்து தந்திருக்கிறது. மேலும் எங்களுக்கு கம்பெனியிலிருந்து அதிகமான தொகை வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதையும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட தொகை தரப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து தரப்பட்டிருந்தால் அதை விட்டுவிடலாம், தரப்படவில்லை என்று சொன்னால் அதை மாவட்ட ஆட்சியர் பேசி அவர்களுக்கு வாங்கி
கூட கீழே ஒரு 4 பேருக்கு வீடு அதே இடத்துல கொடுத்துருக்கிறோம். இப்போ 7 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசினுடைய பணம், ஒன்றிய அரசு 1.5 லட்சம், பயனாளிகள் 2.5 லட்சம் கட்ட வேண்டும். இந்த 2.5 லட்சத்தையுமே சேர்த்து அரசாங்கமே 10 லட்சமாக இவர்களுக்கு தந்து வீடு தருகிறோம். எனவே அந்த திட்டத்தில் வேண்டுமானாலும் இவர்களுக்கு தரப்படும். ஆனால் இவர்கள் கேட்கறது எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருக்கு நேரடியாக சந்திக்கிற போது அதிகாரிகளோடு சந்தித்து நீதிமன்றம் சில உத்தரவுகளை தந்திருக்கிறது. அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உட்பட்டு நம்முடைய முதலமைச்சருடைய அணுகி அவர் பார்த்து எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் செய்வார். அந்த நீதிமன்ற உத்தரவு இருக்கிற காரணத்தால் தான் எதையும் உடனடியாக செய்ய முடியாது. எனவே அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்திருக்கிறார். இப்போது மேலும் கேட்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் மற்றவர்களெல்லாம் தொழிற்சங்க தலைவர்கள்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஆராய்ந்து